மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திருக்குறள் என்னென்னா, கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்ற திருக்குறள் விளக்கம் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இதில் இந்த திருக்குறளோட விளக்கம் இதில் ஒரு துணைக்கால் கூட வராது. ஏன் அப்படின்னா, யார் துணை இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்காக ஒரு துணைக்கால் கூட வராது. நம்ம படிப்பை நல்லா படிச்சோன்னு வைங்களேன், எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். பிஸ்னஸ்ன்றப்ப நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது ஒருத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிஸ்னஸ்ன்றப்ப நம்ம யார் துணை இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி வேலைக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு லீவை போட்டுருவாங்க, அவங்கள எதிர்பார்த்து வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள காலங்கள் அப்படி தான் இருக்குது. அதனால் பிஸ்னஸ் பண்ணும்போது அப்படி இருக்காதுல்ல, நம்ம யாரையும் எதிர்பார்க்க நம்ம பாட்டு பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. யாரையும் எதிர்பாராமல் வாழணும். அதனால தான் இந்த திருக்குறளில் ஒரு துணைக்கால் கூட இருக்காது. அப்போ நம்ம யார் துணை இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். தேங்க்யூ.